ஓகே गाइस எல்லாரும் மேட்ச் பார்த்திருப்பீங்க. எம்ஐ வர்சஸ் பஞ்சாப் அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடந்துச்சு. நான் ஆக்சுவலா மும்பை தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இருந்த மொமெண்டமுக்கு. ஆனா பஞ்சாப் மொமெண்டம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு சேஃபா போய் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல போய் உட்கார்ந்துட்டானுங்க. சேஃபான பிளேஸ்ல போய் ஸ்ரேஷ் ஐயர் உட்கார்ந்துட்டான். அது மட்டும் இல்ல மும்பை வந்துட்டு கன்ஃபார்ம் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, எலிமினேட்டர்ல தான் போய் விளையாடணும் இவனுங்க. ஆர்சிபி நாளைக்கு எப்படியாவது எல்எஸ்ஜியோட ஜெயிச்சிட்டனா சேஃபா பஞ்சாபோட போய் விளையாடுவானுங்க. இல்லாட்டா இந்த மும்பையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எலிமினேட்டர்ல மும்பையை ஃபேஸ் பண்றது கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். மும்பை நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கானுங்க, இந்த எலிமினேட்டர்லாம் அடி வாங்கியிருக்கானுங்க. அதுவும் ஒரு உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஜிடியும் எம்ஐயும் தான் எலிமினேட்டர்ல ஃபேஸ் பண்ண போறானுங்க நினைக்கிறேன். எனக்கு ஏதோ நாளைக்கு ஆர்சிபி வின் பண்ணிடுவானுங்கன்னு தோணுது. பிகாஸ் நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா ஹேசல்வுட் பேக் இன் த டவுன் கைஸ். ஹேசல்வுட் மறுபடியும் வரான் டீமுக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஹேசல்வுட் எல்லாம் ரோஸ் பண்ணி தள்ளிட்டேன் நல்லா. அந்த ஹேசல்வுட் வந்து இன்ஜூரி அப்படிங்கும்போது ஃபேக் இன்ஜூரி அப்படி இப்படின்னு இப்ப திருப்பியும் வந்துட்டா ஹேசல்வுட். அது மட்டும் இல்ல சில மேட்டர்லாம் இருக்குது. என்னன்னா டிம் டேவிட பத்தி இன்னும் நியூஸ் எதுவுமே வரல. இன்ஜுரி ஓகே ஆயிட்டா அப்படின்லாம் வரல. பெத்தல் போயிட்டான், ஜேக்கப் பெத்தல் போயிட்டான், பில் சால்ட் அவைலபிளா இருப்பான், ஹேசல்வுட் அவைலபிளா இருப்பான், லியம் லிவிங்ஸ்டன் ஓகே தான். இந்த ரொமேரியோ ஷெப்பர்டு இவனுக்கு தான் வந்துட்டு இந்த ரொமேரியோ ஷெப்பர்டு தான் வந்துட்டு கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி பிளே ஆஃப் விளையாடுவானா என்ன மேட்டர் அப்படின்னா தெரியல. என்ன பொறுத்தவரை லியம் லிவிங்ஸ்டனா ரொமேரியோ ஷெப்பர்டா அப்படின்னு கேட்டேன்னா நான் வந்துட்டு பர்சனலா லியம் லிவிங்ஸ்டன் பக்கமே சாய்வேன். ஐ டோன்ட் நோ, ஐ ட்ரஸ்ட் லியம் லிவிங்ஸ்டன் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்துட்டு ஒரு ஒன் ஹிட் ஒண்டர் மாதிரி தான். திடீர்னு அடிப்பான், திடீர்னு காணாம போயிடுவான். பட் லியம் லிவிங்ஸ்டனால திடீர்னு போட்டு பவுலிங்கும் எடுக்க முடியும், நிற்கவும் முடியும் அவனால. அது மட்டும் இல்ல டிம் வரான், எல்லாருக்கும் தெரியும் டிம்மை பத்தி. நியூசிலாந்து பேட்டர் டிம் ஷெஃபீல்ட் வரான். பர்ஃபெக்டான ஒரு பேட்ஸ்மேனா இருப்பான். எனக்கு தெரிஞ்சுட்டு ஒருவேளை டிம் டேவிட் நாளைக்கு விளையாடல எல்எஸ்ஜியோட அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த இடத்த ஃபில் அப் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆளு. டிம் ஷெஃபீல்ட் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். நியூசிலாந்துக்கு ஒரு அட்டாக் ஆடக்கூடிய பிளேயர் தான். அப்படியே எனக்கு தெரிஞ்சு பில் சால்ட் மாதிரி தான். நீங்க வந்துட்டு நியூசிலாந்து நிறைய பேர் வந்துட்டு அவன் பாகிஸ்தான் லீக்ல லேண்டா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா நீங்க வந்துட்டு நியூசிலாண்டோட இந்த நார்மல் T20 மேட்சஸ், இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிம் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நல்ல அட்டாக் ஆடுவான், வந்தோன்னு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். சூப்பரான பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானே சாப்பிட்டுதான். பாகிஸ்தான் இந்த ஹாரிஸ் ராஃப் எல்லாம் பொழந்து எடுப்பான், நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் விராட் கோலிக்கு அடுத்தது அவன் வர சான்ஸ் இருக்கும். இதாதான் இருக்கும். ஒன் டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை இந்த மயங்க் அகர்வால் தான் பெரிய தலைவலியா இருக்க போறான். எப்படி விளையாட போறான்னு தெரியல. மேக்சிமம் நாளைக்கு ரஜத் பட்டிதார் தான் கேப்டன்சி வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும் எல்எஸ்ஜி. இந்த மேட்டர் நான் கேள்விப்பட்டேன். இது கேப்டன்சி மேட்டர் உண்மையா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம டிம் டேவிடுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கிளியரா சொல்லல. பெத்தல் போயிட்டான், ஹேசல்வுட் இஸ் கமிங் பேக், அது மட்டும் தெரியும். சோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு உள்ள மேட்ச்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் வர்சஸ் எம்ஐ. என்ன நடந்துச்சு, என்ன எந்த இதுல கோட்டை விட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு டாஸ் ஜெயிக்கும் போதே வந்து ஹர்திக் பாண்டியா அப்படியே திரும்பிக்கிட்டான். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன ஜெயிச்சாலும் அவன் வந்து பவுலிங் தான் சொல்ல போறான் அப்படின்னு. எப்பெல்லாம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறானுங்கோ பயப்பட தான் செய்வானுங்க அப்படின்னு. பட் பஞ்சாப் வந்து நேக்கா வந்து நாங்க பவுலிங் போடுறோம் அப்படின்ட்டானுங்க. ரியான் ரிக்கல்டன் வந்துட்டு வழக்கம் போல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டான். அதாவது எப்பவுமே இந்த ரிக்கல்டன் வந்துட்டு ஒரு ஏமாத்திட்டு போயிடறான்பா. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு நம்பிக்கையை போட்டுட்டு போயிடுறான் அப்படியே. பட் தலைவர் ரோஹித் சர்மா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா விளையாண்டுருக்கணும். என்னதான் 6-4 அடிச்சாலும் அதெல்லாம் பத்தாது. இது என்ன 24 ரன் அடிச்சிருக்கான் 21 பாலுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சிலனா 200 கிட்ட அடிச்சாதான் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா விளையாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் அந்த டீமை காப்பாத்துற மாதிரி தெரியுது. திலக் வர்மாக்கு இந்த சீசன் வந்துட்டு மோசமான சீசனா போயிருச்சு. திலக் வர்மாக்கு. எப்பவுமே திலக் வர்மா வந்து ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுவான். லைட்டா அந்த சூரியகுமார் யாதவ் சாயில்ல விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா இந்த சீசன்ல ரொம்ப ஏதோ பேடா, அதான் சொல்றேன், டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆண்டுட்டு இருக்கான். 27 பால்ஸ்க்கு 27 ரன். இன்னைக்கு என்ன வேண்டான்னே தெரியல. அவன்லாம் நின்று இருந்தானா ரன் எங்கேயோ போயிருக்கும். பட் வழக்கம் போல இந்த கடைசி இந்த நமன்தீர் வந்துட்டு அந்த 19வது ஓவர்ல இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன இருக்குன்னு தெரியலப்பா. அந்த ஓவர்ல தான் பார்த்து அடிக்கிறானுங்க. வைசாக் விஜயகுமார்லாம் நீ சூப்பரா பவுலிங் போட்டான், நல்ல விக்கெட் எடுத்தான். ஆனா அந்த 19th ஓவர்ல சம்மாடி அடிச்சிட்டானுங்க சூரியகுமாரும் அந்த நமன்தீரும். அந்த லாஸ்ட் மேட்ச்ல இதே மாதிரி தான் அந்த 2 ஓவர்ல பொழந்து எடுத்தானுங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி நடந்துச்சு. சொல்ல போனோம்னா டிசி மேட்ச்ல இதே மாதிரி தான் பண்ணானுங்க மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி பண்ணானுங்க. பட் இந்த பிட்ச்ல இது வந்துட்டு வேற, இதெல்லாம் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ஒரு டீசென்டான ஒரு நாக்லாண்டா. ஹர்திக் பாண்டியா நினைச்சிருந்தனா
கொஞ்ச நேரம் நல்லா இழுத்துட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம அவசரப்பட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சுத்தல. வில் ஜாக்ஸும் வந்தான், அவனும் பட்டுச்சு, கிளம்பி போயிட்டான். இது வந்துட்டு சொல்ல போனா இது ஒரு கம்மி டோட்டல். நமக்கு வந்துட்டு இந்த பஞ்சாபை பத்தி தெரியும், இவனுங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, போச்சுன்னா எல்லாம் மொத்தமா போயிடுவாங்க இப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவனுங்க டீம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு பெரிய ப்ரெஷர் என்னன்னா, இந்த மூணு பிளேயர்ஸ் போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா காரணம் வந்துட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது, ரிக்கல்டன் போயிடுவான், பாரிஸ்டோ வரான், வேற யாரு வில் ஜாக்ஸ் போயிடுவான், அவனுக்கு பதிலா சரித் அசலங்கா வரான், வேற இன்னொரு ஒரு பவுலர் இங்கிலாந்து பவுலர் ஒருத்தன் வரதா சொல்லியிருந்தாங்க, இவனுக்கு பதிலா பாஷ்க்கு பதிலா ஒரு இங்கிலாந்து பிளேயர் வரதா சொன்னாங்க. யார் அவன் பேரு எனக்கு வாயில வர மாட்டேங்குது. அவன் கூட இந்த சன்ரைசர்ஸ்க்கு விளையாடுவான், அந்த சவுத் ஆப்பிரிக்கன் லீக் இருக்குல்ல, அதுல சன்ரைசர்ஸ்க்கு கூட விளையாடுவான். ஐ திங்க் ஆல்ரவுண்டரா பவுலரான்னு தெரியல, எனக்கு எந்த பிளேயர்னு தெரியல. நான் ஏதோ 2 பிளேயரை பார்த்துட்டு இருந்தேன், குழப்பிருச்சு எனக்கு என்ன பிளேயர்னு. ஸோ அந்த மும்பையோட நிலைமை வந்துட்டு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. பட் டெட்லி காம்பினேஷன் என்ன எனக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா, ரோஹித் சர்மா ஜானி பாரிஸ்டோட ஓப்பனிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் அதுக்கு அவனுங்க வந்து எலிமினேட்டர்ல போய் வின் பண்ணாதான் உண்டு. அதெல்லாம் ஒரே மேட்ச்ல எல்லாம் மொத்தமா போயிட்டாங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் சொல்ல போனா இவனுங்களுக்கு. பட் இன்னைக்கு பேட்டிங் பாத்தீங்கன்னா வெயிட்டா பண்ணது யாருன்னா ஆர்யாவும் இங்கிலீஷும் தான் கலக்கிட்டாங்க. பிரியன்ஸ் ஆர்யாவும் இங்கிலீஷும். பிளம் சிம்ரனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சரியா படல. தலைவன் வந்துட்டு ஒரு 6 ஒரு 4 எல்லாம் அடிச்சான். பட் இதெல்லாம் வந்துட்டு பழைய ஸ்டைல் இல்ல, ரொம்ப பால் எடுத்துட்டான். ஆனா ஜாஷ் இங்கிலீஷும் ஆர்யாவும் செம்ம பார்ட்னர்ஷிப்பா. பவுலர்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சரே தெரியல. சொல்ல போனா எல்லா பவுலரும் நல்லா தான் போட்டானுங்க, எல்லாரும் டீசெண்டா, அவனுங்க முடிஞ்ச அளவு டீசெண்டா போட்டானுங்க. இதுக்கு மேலான டீசெண்டா போட முடியாது. சாண்டர் ஓவர்ல மட்டும் கொஞ்சம் அடி விழுந்துச்சு. ஹர்திக் பாண்டியாக்கு என்னன்னு தெரியல, வர பவுலிங்ல நிறைய ரன் கொடுக்குறான், கேர்லெஸ்ஸா இருக்கிறான். லைட்டா கொஞ்சம் பவுலிங் போடும்போது பேட்டிங்ல இருக்கிற ஃபோக்கஸ் வந்து பவுலிங்ல கொஞ்சம் இருக்க மாட்டேங்க. அவன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான், ரன் வந்துகிட்டே இருக்கானா. ஆனா பேட்டிங் நீங்க சூப்பரா பண்ணாங்க. இங்கிலீஷும் சரி, பிரியன்ஸ் ஆர்யாவும் சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க அவுட் ஆனோன்னா வழக்கம் போல ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஒரு வின்னிங் 6 அடிச்சு முடிச்சிட்டான். ஒரு 2 6 அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டான். சேஃபா போய் உட்காந்துட்டானுங்க. நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒண்ணு ஆர்சிபி அடிக்கும் இந்த வாட்டி, இல்ல மும்பை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ஏதோ இந்த பஞ்சாப் வேற பயமுறுத்திக்கிட்டே இருக்கானுங்க. சோ பாப்போம், பிளே ஆஃப்ல போய் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி விளையாட போறானுங்கன்னு. மும்பை ஒரு மாதிரி சறுக்குறானுங்க, மொமெண்டம் மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, அப்படியே அடுத்த எலிமினேட்டர்ல எல்லா பிளேயரும் மாறுவானுங்க. அந்த 3 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸும் மாறும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. என்னடா டக்குன்னு ஏதோ புது டீம் விளையாடுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு இது வரும். பட் இருந்தாலும் மும்பையை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சைடு தான். இப்போதைக்கு இந்த 4 டீம்ல குவாலிஃபை ஆயிருக்குல்ல இந்த பிளே ஆஃப்ல, இந்த 4 டீம்ல எது வீக்கான டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்ப பார்க்கும்போது குஜராத் தான் கொஞ்சம் வீக்கா இருக்குது. இவனுக்கு தான் எனக்கு செம்ம அடி வாங்க போறானுங்க அப்படின்னு தோணுது என்னுடைய தாட் படி. ஏன்னா பட்லர் வரமாட்டான், பட்லருக்கு பதிலாக குசால் மெண்டிஸ் வரான். குசால் மெண்டிஸ் வந்துட்டு ஒரு சரியான ஒரு ஓப்பனர். நீங்க ஸ்ரீலங்கன் மேட்ச் எல்லாம் பார்த்துருந்தீங்க, ஸ்ரீலங்கன்ல நீங்க வேர்ல்ட் கப்ல இருந்து குசால் மெண்டிஸை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல அக்ரெசிவ் ஸ்டார்டர் தான். ஆனா அந்த குஜராத் டீம் எப்படி இருக்குன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 பேரே டிபெண்ட் பண்ணி இருக்கும். சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், இந்த 3 பேர் அடிச்சாதான் பின்னாடி இருக்கவனுங்க அடிப்பானுங்க. இந்த ஷாருக் கான், இவனுங்க ரதர்ஃபீல்ட் எல்லாமே அடிப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் அடிக்காட்டி இந்த பின்னாடி இருக்கவங்க அடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, இவனுங்க ரன்னும் இருக்காது. சோ அதனால எனக்கு இப்போதைக்கு பாக்குறதுக்கு குஜராத் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க பவுலர்ஸ் ஒண்ணு கிளிக் ஆகல குஜராத்ல. பிரசித் கிருஷ்ணா நல்லா போடுறான், ரஷீத் கான் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ரபாடா எதுக்கு வந்தான் எனக்கு புரியல. எதுக்கு ரபாடா இப்ப பிளைட் பிடிச்சு திருப்பி இந்த டீமுக்கு வந்தான்? டீமை காக்க போற மாதிரி வந்தான். ஆனா ரபாடா வந்து ரொம்ப ஃபெயிலியர் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான் கிரிக்கெட். சொல்ல போனா நான் T20ல சொல்றேன், ரொம்ப முன்னாடி மாதிரி எல்லாம் ரபாடா விளையாடல. ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். 40 ரன் கொடுத்துட்டு இருக்கான் எல்லா மேட்சும், சராசரியா 45 கொடுத்துட்றான். முன்னால ரபாடா வந்து ரொம்ப லீனா இருப்பான். நீங்க ரபாடா பிசிக்க பாத்திருக்கீங்களா? பழைய பிசிக்க ரொம்ப லீனா இருப்பான். பவுலிங் ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். வருவான் அவன் பவுலிங் போடும்போது ஒரு தனி ஒரு சவுண்ட் கேட்கும், புசுக் புசுக்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த டெஸ்ட்ல நான் பாத்தீங்களா அது மாதிரி போடுவான். இப்பெல்லாம் ஒரு மாதிரி பெருசா இருக்கான், ஏதோ லுங்கி நெகிடி மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல, நெகிடியும் போறதா ஒரு மேட்ரிக் கேள்விப்பட்டோம் நம்ம. சோ ஆர்சிபிக்கு வந்துட்டு இந்த கொலப்படி, ஆர்சிபியோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த இன்ஜூரியால தான் எல்லாமே கொலப்படி வந்துட்டு இருக்குது. மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்குள்ளேயே தான், அவனுக்கு டீமுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பிரச்சனை வந்துட்டு எல்லா டீமும் பிளேயர்ஸும் போற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு மொமெண்டம் இப்ப பிடிக்கணும். இப்ப வந்து கன்ஃபார்ம் இவனுங்க வந்து எலிமினேட்டர் விளையாண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான் வருவாங்கன்னு தோணுது. நாளைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு உள் உணர்வு சொல்லுது. லாஸ்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸோட தோத்தானுங்க, சரியா விளையாடல. பட் அது வந்துட்டு ரொம்ப பெரிய டோட்டல். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அதை கேப்சர் பண்ணிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் எல்எஸ்ஜியோட. ஆனா ஆர்சிபிக்கு ஒரே ஒரு ப்ரெஷர் இருக்கும், என்னன்னா நம்ம வந்துட்டு எப்படியாவது செமிஃபைனல்ல போய் உட்கார்ந்துடணும், ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல. அப்படி
அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். எல்எஸ்ஜிக்கு அது கிடையவே கிடையாது. இப்போதைக்கு இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற டீம் எல்லாமே நல்லா டாமினேட் பண்ணிட்டு போயிட்டானுங்க உட்காந்துட்டு. ஏன்னா ஜாலியா விளையாண்டுட்டு போறாங்க லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. எல்எஸ்ஜிக்கு நாளைக்கு லாஸ்ட் மேட்ச். ஸோ அந்த பேனிக்கே அந்த ப்ரெஷரே இல்லாமல் விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எல்எஸ்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எல்எஸ்ஜி எப்படிப்பட்ட டீம் அப்படின்னா அதே மாதிரி தான், குஜராத் மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் மார்க்ரம், எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் புரன். இவனுங்க அடிச்சாதான் உண்டு, இல்லாட்டா சொருவிடுவானுங்க மொத்தமா. இவனுங்க அடிச்சனா இந்த ஆயுஷ் பதவனி சம்மதெல்லாம் ஆடுவானுங்க, இல்லாட்டா மொத்தமா போயிடுவானுங்க. இதே மாதிரி தான் எல்எஸ்ஜி ஒண்ணுதான், அந்த ஜிடி ஒண்ணுதான் கிட்டத்தட்ட அந்த 2 பேரும் புது டீமும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஜிடியும் எம்ஐயும் எலிமினேட்டர்ல வந்தாதான் வெயிட்டா இருக்கும். ஏன்னா இவனுங்க நான் தான் சொல்றேன், இவனுங்க 2 பேருக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு ரைவல்ரி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அங்க இருந்து வந்ததுல இருந்தே இவனுக்கு ஒரு ரைவல்ரி தான். வந்ததுல இருந்து சுமன் கில் தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் மும்பையை. போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் 2 வாட்டி அடிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகே வாடா பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் எலிமினேட்டர்ல. அதுக்கு ஆர்சிபி நாளைக்கு எல்எஸ்ஜியோட ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் ஜிடியும் எம்ஐயும் ஃபேஸ் பண்ணுவானுங்க. கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. ஒருவேளை தோத்துட்டானுங்க அப்படின்னா ஆர்சிபி வந்துட்டு மும்பையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை எப்பவுமே. இந்த மும்பை வந்துட்டு ஆர்சிபி டீமையும் மும்பை டீமையும் சைட்ல வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு மும்பை தான் பார்க்க ஏதோ பவர்ஃபுல்லான மாதிரி தெரியுது. ஏன் நான் வந்துட்டு மும்பைக்கு இவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன்னா, ஏன்னா அவனுங்க அப்படிப்பட்ட ஒரு டீம். அவனுங்க they can pull off the heist, டப்புன்னு ராபரி பண்ணிட்டு போயிடுவானுங்க. அந்த பவர் இருக்கு அவனுங்கிட்ட. அவனுங்க டீமை பாருங்க, எல்லாருமே வச்சிருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே டீமுக்குள்ள வச்சிருக்கானுங்க. அதனாலதான் அந்த டீம் மேல அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். ஓகே they can pull off the heist, அவங்க டப்புன்னு அடிச்சு கப் அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீம். மத்த எல்லா டீமும் கஷ்டப்பட்டு முக்கி வருஷமா வருவாங்க. இவனுங்க திடீர்னு கடைசி இருப்பானுங்க, நேக்கா அடிச்சுட்டு போயிடுவானுங்க அவனுங்க பாட்டுக்கு. சோ அதனால மும்பையோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆர்சிபி அப்படின்னு. ஆர்சிபியோட பெரிய நல்ல விஷயம் என்னன்னா ஹேசல்வுட் வந்ததுதான் ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா இந்த 3 ஹேசல்வுட் ஒருத்தன் தான் வீக் லிங்க் மாதிரி இருந்தான். அவன் இல்லாதனால இந்த நெகிடி வந்துட்டு சும்மா பவுலிங் போட்டுட்டு இந்த அவன் பேர் ஷெப்பார்டை வச்சுலாம் பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஹேசல்வுட் வந்துட்டா டீம் பக்காவாயிரும். ஹேசல்வுட், எஸ்ஜேஆர் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஃபாஸ்ட்ல, ஸ்பின்ல ஷுயாஸ் அண்ட் குருணால் சும்மா போட்டுக்கிடுவான். வழக்கம் போல இந்த ஒப்பேத்தி விட்டுருவான். டேனியல் விட்டவரி மாதிரி நான் போட போறேன் அப்படின்னு போடுவான். ஏதாவது ஷார்ட் பிச் பால் போடுவான், பவுன்சர் போடுவான், அந்த மாதிரி விசித்திரங்களான விஷயங்கள் பண்ணுவான். சுயேஷ் சர்மா ஏதோ இப்ப நல்லா போட்டுட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கொஞ்சம் ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல பார்த்துதான் நமக்கு தெரிய முடியும். யார் கேப்டனா வர போறா, டிம் டேவிட் ஓகேவா இருக்கானா இல்ல எந்த மாதிரி அப்படின்னு நமக்கு நாளைக்கு மேட்ச்ல தான் தெரியும். பட் பஞ்சாப் வந்துட்டு சூப்பரா விளையாண்டுட்டு வருவாங்க. பார்ப்போம். எனக்கு வந்துட்டு பஞ்சாப் மேல ஏன் நம்பிக்கையே வர மாட்டேங்குன்னு தெரியல, வின் பண்ணுவாங்களா அப்படின்னு. எல்லாரும் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சிருவான்றாங்க. பட் இருந்தாலும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அது எப்படி ஒரே பிளேயர் 2 வாட்டி கப் அடிப்பான்? ஒரு வாட்டி கொல்கட்டால அடிச்சா அது ஓகே, 2வது வாட்டி வேற டீம்ல அடிப்பானா? பஞ்சாபும் சரி ஆர்சிபியும் சரி 2 பேரை வின் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தா அது இந்த வருஷம் ஆயிதான். 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எப்படி சொல்றது இருக்கு, ரொம்ப அந்த வெறி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர்சிபி எப்படியாவது இந்த வருஷம் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா 18 இயரா அடிக்கல. விராட் கோலியோட நம்பர் 18 இந்த வருஷம் அடிச்சே ஆகணும். டீம் அதுக்கேத்த மாதிரி, அதாவது ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது அப்படின்னு தெரிஞ்சேன்னா இந்த 2 டீம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்த மாதிரி இருந்தது. நான்லாம் ட்ரோல் பண்ணேன். ஆர்சிபி டீம் எடுக்கும் போது என்னடா எடுத்திருக்காங்க, ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்னடா டீம் அப்படின்ற மாதிரி. பட் பார்க்கும் போது கொஞ்சம் தெளிவா தான் எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஹேசல்வுட்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சோம் எல்லாரும். T20ல ஹேசல்வுட் இஸ் பேட் பவுலர் அப்படின்னு நினைச்சோம். கரெக்டா டெஸ்ட் ஓடிஐல வேற லெவல் ஹேசல்வுட். பட் T20ல ஒரு குப்பை பவுலர் நினைச்சோம். பார்த்தா அவன் தான் வெயிட்டா போட்டுட்டு இருக்கான் டீம்ல. அது மட்டும் இல்ல, புவனேஸ்வர் குமார் இது பழைய புவனேஸ்வர் குமார் இல்ல, இது வயசான புவனேஸ்வர் குமார் அப்படிலாம் நினைச்சா புவனேஸ்வர் குமார் நல்லா தான் போடுறான். எல்லாரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க சொல்ல போனா. சோ டீம் நல்லா எடுத்துக்காங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் சைடு பாத்தீங்கன்னா இந்த ரிக்கி பாண்டியனை கோச்சா போட்டதுல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா பண்றாங்க. இவங்க டீம் ஒரு மாதிரி சரியா இருக்கு. சோ காம்படிஷன் இந்த 2 டீமுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொருத்தனுங்க சைடு உள்ளது டேஞ்சரஸ் ஆன ஆள் யாருன்னா மும்பை. தே ஆர் சாம்பியன்ஸ், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஜிடி மட்டும் தான் எனக்கு செம்ம அடி வாங்க போறானுங்க அப்படின்னு தோணுது இந்த பிளே ஆஃப்ல. சோ பாப்போம் என்ன நடக்குன்னு. ஓகே கைஸ், சோ நாளைக்கு மேட்ச் எல்எஸ்ஜி vs ஆர்சிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம் ஆர்சிபி என்ன மென்டாலிட்டியில வரானுங்க அப்படின்னு. ஜாலியா விளையாடுறானுங்களா இல்ல பேனிக் ஆறானுங்களா அப்படின்னு. ஓகே கைஸ், நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.